வணக்கம் நண்பர்களே. இரவில் உறங்கச் செல்லும் நேரத்தில் உங்கள் மனதில் ஒரு முக்கியமான வாசகத்தை நன்றாகச் சொன்னாலே போதும், இந்த அற்புதமான பிரபஞ்சமே உங்களுக்காக அதிசயங்களை செய்ய ஆரம்பித்துவிடும். ஆம், நீங்கள் சரியாகவே கேட்டீர்கள். முழு பிரபஞ்சமும் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்கும். ஆனால் கேள்வி இதுதான், அந்த ஒரு வாசகம் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்களா? அந்த ஒரு ரகசிய வாசகத்தை அறிவதன் மூலம் விதி மாறக்கூடும், வறுமை நீங்கக்கூடும், நோய்கள் ஓடி செல்லக்கூடும், வாழ்வு புதிய ஒளியால் நிரம்பக்கூடும். 199 பேர் இதன் ரகசியத்தை கூட தெரியாமலேயே வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு சில, அதாவது அந்த 100ல் 1 பங்கு மக்கள் இதை அறிவதால் மற்றவர்கள் கனவில் கூட சிந்திக்காத முடியாத வெற்றிகளை அடைந்து விடுகிறார்கள். நீங்கள் அந்த 1% மக்களில் ஒருவராக இருக்க விரும்புகிறீர்களா? அப்படியானால் இந்த காணொளி உங்களுக்காகவே உள்ளது. இன்றைய இரவு உங்கள் வாழ்வை முழுமையாக மாற்றக்கூடியது. ஆனால் இதற்கு ஒரு அடிப்படை நிபந்தனை உள்ளது. நீங்கள் இதை முடிவு வரை கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இன்று நான் பகிரவிருக்கும் அறிவு நூல்களில் கிடைக்காது. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறைத்து வைக்கப்பட்ட ஞானம். இதை புத்தர் போன்ற சிலர் மட்டுமே உணர்ந்திருந்தனர். இப்போது அது உங்கள் முன்னால் வருகின்றது. நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அப்படியானால் இந்த ரகசியத்தின் முதலாவது படலத்தை நாம் திறக்கலாம். ஒவ்வொரு இரவிலும் நீங்கள் தூங்கும் போது உங்கள் விழிப்புணர்வு பூரணமாக விழித்தெழுகிறது. அந்த ஒரு கணமே பிரபஞ்சத்தின் சக்தி வாய்ந்த அலைகள் உங்கள் ஆழ்மனதுடன் இணைகின்றன. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நாள் முழுவதும் மனதில் சேர்த்து கொண்ட கவலை, பயம், காயம், கோபம், பொறாமை இவற்றையெல்லாம் மனதுடன் எடுத்துக்கொண்டு உறங்குகிறோம். அதனால் பிரபஞ்சமும் அதையே நமக்கு திருப்பிக் கொடுக்கும். பிரச்சனைகள், பற்றாக்குறை, போராட்டங்கள், இதுவே உங்கள் விதி மாறாததற்கான காரணம். நீங்கள் உழைத்தாலும் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு சில நிமிடங்கள், ஆம், வெறும் 10 நிமிடங்கள் நீங்கள் சரியான வாசகங்களை சரியான உணர்வுகளோடு சொன்னால் பிரபஞ்சத்தின் மிக ரகசியமான சக்தியை எழுப்பலாம். அந்த சக்தி உங்கள் பக்கம் ஓடி வந்து சேரும். உங்கள் பாதையில் தடைகள் அகலும். புதிய வாய்ப்புகள் வரம் போல கையில் வரும். பழைய எதிரிகள் ஒளிந்து போவார்கள். புதிய செல்வம், புதிய உறவுகள், புதிய மகிழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் ஊறி வரும். ஆனால் இதில் ஒரு நிபந்தனை இருக்கிறது. இது உடனடி நிகழ்வாகாது. பிரபஞ்சத்திற்கு தனக்கென ஒரு நேரம் உண்டு. ஒரு விதையை நட்டுவிட்ட பின் உடனே பலம் கொடுக்க முடியாதது போல் இதற்கும் காலம் தேவைப்படும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இரவிலும் இந்த ரகசியமான வாசகங்களை சொல்லத் தொடர்ந்தால் பிரபஞ்சம் இடைநீளாமல் உங்கள் வாழ்வுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் கேள்வி இது, அந்த வாசகம் என்ன? அதை எப்படி சொல்வது? நம்பிக்கையை எப்படி ஏற்படுத்துவது? சந்தேகங்களை மனதில் இருந்து எவ்வாறு அகற்றுவது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடையளிக்க இந்த முதல் அதிகாரம் முழுவதும் உங்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றது. உண்மையாக சொல்கிறேன், இங்கே நான் பகிரவிருக்கும் உண்மைகளை நீங்கள் மனதார புரிந்து கொண்டால் நீங்கள் பணத்தின் பின்னால் ஓட மாட்டீர்கள். பணமே உங்களது பின்னால் ஓடத் தொடங்கும். நீங்கள் வேலைக்காக போராட மாட்டீர்கள். வேலை வாய்ப்புகளே உங்களை தேடி வரும். நீங்கள் உறவுகளில் உடைபட மாட்டீர்கள். உங்கள் வாழ்வில் உங்களுக்கே ஏற்புடைய நபர்கள் வெளிப்பட தொடங்குவார்கள். பிரபஞ்சத்தில் 3 விதிகள் உள்ளன. அவற்றை அறிந்து கொள்ளாமல் எந்த கோரிக்கையும் பூரணமாக மெய்ப்படாது. அப்படியானால் முதற்கட்ட விதியை காண்போம். பொதுவாகவே அதிக சுமைகள் ஒரே இடத்தில் இருக்கும் போது புதிய பொருள்களை வைத்திருக்க இடமில்லை அல்லவா? அதுபோல் உங்கள் மனதிலும் பழைய நினைவுகள், பழைய அச்சங்கள், பழைய வேதனைகள் நிரம்பியே உள்ளன. இவ்வாறு நீங்கள் மனதை நிரப்பியிருக்கும் வேளையில் பிரபஞ்சம் உங்களுக்கு புதியதாக ஏதேனும் அனுப்பினால் அதை நீங்கள் எவ்வாறு பெற முடியும்? முதற்கட்டமாக நீங்கள் ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு முன் செய்ய வேண்டியதெல்லாம் பழையவற்றை விடுவித்து விடுதல். உங்களுக்குள்ளே சொல்லுங்கள், நான் என்னுடைய எல்லா அச்சங்களையும், கவலைகளையும், தோல்விகளையும், துக்கங்களையும் பிரபஞ்சத்திடம் ஒப்படைக்கிறேன். என்ன நடக்குமோ அது என் உயிரின் உயர் நலனுக்கே ஏற்ப நடக்கும் என்பதில் எனக்கு முழுமையாக நம்பிக்கை உண்டு. இந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்திற்கான ஓர் அறிகுறியாகின்றன. இப்போது உங்களது வாழ்க்கையில் புதிய சக்திகள், புதிய வாய்ப்புகள் வர அனுமதி உள்ளது என்பதற்கான அறிகுறி அது. இதை ஒவ்வொரு இரவும் உறங்குவதற்கு சிறிது முன்பாக சொல்லுங்கள். ஏனெனில் அந்த நேரத்தில் உங்கள் மனம் ஆல்பா நிலைக்கு செல்லும். அதுவே உங்கள் அறிவுக்கும் அப்பாற்பட்ட இந்த பிரபஞ்சத்தை தொடும் வாயிலாகும். இது ஒரு
ஒரு முதலாவது படி மட்டுமே. உண்மையான மேனிஃபெஸ்டேஷன் இதைவிட மேலாக தொடங்கும். இரண்டாம் விதி மற்றும் மூன்றாம் விதி என்ன என்பதையும், நீங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளாமலேயே பிரபஞ்சத்திலிருந்து எவ்வாறு அனைத்தையும் பெறலாம் என்பதையும் நான் அடுத்தடுத்த பகுதிகளில் விளக்கவிருக்கிறேன். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்த முதல் விதியை நீங்கள் புறக்கணித்து விட்டீர்களானால் பின்வரும் எதுவும் பலனளிக்காது. ஏனென்றால் இடமில்லாத இடத்தில் புதியவை வராது. இந்த உலகம் முழுவதும் அதிர்வுகளின் உலகம். உங்கள் ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு சக்தியாகும். உங்கள் மனதின் ஒவ்வொரு உணர்வும் அச்சம், அன்பு, கோபம், பேராசை இவை எல்லாம் எதிர்மறையான அதிர்வலைகளை கொண்டவையாகும். நீங்கள் என்னிடம் பணம் இல்லையே என்று சிந்தித்தால் பிரபஞ்சம் அதை பற்றாக்குறை என கேட்கும். நீங்கள் என்னிடம் கார் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று எண்ணினால் பிரபஞ்சம் அதை இல்லை என்ற அதிர்வாக கருதிவிடும். ஆனால் நீங்கள் நன்றி பிரபஞ்சமே, எனக்கு தேவையான எல்லாம் உள்ளது என்று உணர்ச்சியோடு சொன்னால் அப்போதுதான் பிரபஞ்சம் அந்த போதுமை உணர்வின் அதிர்வை உணர்ந்து உண்மையான செல்வமும் வெற்றியும் உங்களை நோக்கி செல்ல தொடங்கும். ஆனால் பெரிய சிக்கல் என்னவெனில் 199 பேர் வெறுமனே சொல்வார்கள், உணர்வோடு உணர மாட்டார்கள். இதுவே மிகப்பெரிய தவறு. வாயால் மட்டும் சொன்னால் போதாது, உங்கள் உடல் முழுவதும், உங்கள் இதயம் முழுவதும், உங்கள் உள்ளம் முழுவதும் நீங்கள் காண விரும்பும் உணர்வை உணர வேண்டும். ஒரு குழந்தை கனவுக்குள் மூழ்கும் போது அது உலகமே மறந்துவிடும். அதுபோல் நீங்கள் கோடீஸ்வரராக ஆக விரும்பினால் கோடீஸ்வரனாகவே உணர வேண்டும். அது போலவே நடக்க வேண்டும். இரவின் நேரத்தில் தூங்குவதற்கு முன் நான் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டேன் என்று உங்கள் மனதினுள் நினைத்து பாருங்கள். பணத்தின் வாசனையை கற்பனை பண்ணுங்கள். வங்கி கணக்கை கண்களில் கொண்டு வாருங்கள். உங்கள் விருப்பமான காரை ஓட்டுகிறீர்கள் என நினையுங்கள். எதை வேண்டுகிறீர்களோ அதை இப்போதே உணருங்கள். அப்போதுதான் பிரபஞ்சம் அதை உண்மை என்று நம்பும். அப்போதுதான் அதிசயங்கள் ஆரம்பமாகும். இப்போது ஒரு மிகப்பெரிய பயம், இதெல்லாம் எனக்கு நடக்குமா? பிரபஞ்சம் உண்மையில் நான் சொல்வதை கேட்கிறதா என்ற சந்தேகம். இது போன்ற சந்தேகம்தான் நம்மிடம் இருக்கும் நஞ்சு. இது உங்கள் நம்பிக்கையின் வேரை வளரவிடாமல் தடுக்கும். நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் ஆம் என்றும் இல்லை என்றும் பதில் கூறாது. அது உங்களின் அதிர்வை மட்டும் உணர்கிறது. உங்களுக்குள் சந்தேகம் இருந்தால் பிரபஞ்சத்திலிருந்தும் சந்தேகமே பதிலாக வரும். அதாவது எந்த அதிசயமும் நிகழாது. எனவே நான் எப்போதும் சொல்வது இதுதான். எப்போதாவது உங்கள் மனதில் சந்தேகம் தோன்றினால் உடனே சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, எனக்கு முழுமையான நம்பிக்கை உண்டு. மீண்டும் சொல்லுங்கள். இரவில் சொல்லுங்கள். காலையில் விழித்தவுடன் சொல்லுங்கள். நடக்கும் போதும் சொல்லுங்கள். மனதை தூய்மைப்படுத்த ஆரம்பியுங்கள். சந்தேகம் வேரோடு அழிந்து போகும் வரை இதை தொடருங்கள். ஏனென்றால் பிரபஞ்சம் தெளிவை காதலிக்கிறது. அரைகுறையான ஆசைகள் ஒருபோதும் நிறைவேறாது. பலர் கேட்பது இதுதான், பிரபஞ்சம் நம்மை கவனிக்கிறதா? அதை எப்படி உணரலாம்? கேளுங்கள். பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகளை அனுப்பிக்கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு பழைய தோழர் திடீரென கண்முன் வருவார். ஒரு குறிப்பிட்ட புத்தகம் மீண்டும் மீண்டும் உங்கள் பார்வைக்கு வரும். ஒரே எண்கள் பலமுறை தோன்றும். 1 1 2 2 7 7 போன்றவை. இவை அனைத்தும் சின்னங்கள், சிக்னல்களே. ஆனால் சிக்கல் என்னவென்றால், நாம் பெரும்பாலும் செல்போனில் மூழ்கி இருப்பதால் அந்த அறிகுறிகளை கவனிக்காமல் விட்டு விடுகிறோம். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்கள். ஒவ்வொரு நாளும் பிரபஞ்சத்திடம் ஒரு அறிகுறி கூறுங்கள். எளிமையாகவே கூறுங்கள், பிரபஞ்சமே, நீ என்னை கேட்கிறாய் என்றால் இன்று எனக்கு ஒரு சிவப்பு ரோஜா காட்டிவிடு. அல்லது உங்கள் விருப்பமான எதையாவது தேர்வு செய்யுங்கள். அதன் பிறகு பாருங்கள், அதிசயமாக, ஆச்சரியமாக அந்த விஷயம் எப்படியாவது உங்கள் முன்னிலையில் தோன்றும். இதுவே முதல் சான்று. பிரபஞ்சம் உங்களுக்காக உயிரோட்டமாய் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கிருந்தே நம்பிக்கை பிறக்கிறது. உங்கள் பார்வை மாற ஆரம்பிக்கும். இந்த உலகம் நீங்கள் நினைத்தது போல் அல்ல. இது நீங்கள் நினைத்ததை விட பிரமாதமான செயல்பாடுகளை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் சந்தேகத்திலேயே இருந்தால் அடுத்த 5 ஆண்டுகளும் அதே போல் கடந்து போய்விடும். கனவுகள் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், அதே மன அழுத்தங்கள், அதே அச்சங்கள், அதே
அப்போதே துக்கங்கள். பிரபஞ்சம் ஒருபோதும் நிற்காது. நீங்கள் நேர்மறையை கொடுக்கவில்லை என்றால் அதே எதிர்மறை உணர்வுகளை நிச்சயமாக கொடுக்கும். நீங்கள் அதை விரும்புகிறீர்களா? உங்கள் விதியையே இழந்துவிட நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? 50 வயதில் நீங்கள் வருத்தத்தோடு அப்போதே நான் பிரபஞ்சத்தின் உண்மையை புரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறீர்களா? இப்போது முடிவு எடுத்து விடுங்கள். ஏனெனில் இதுவே நேரம் என்று அப்படி சிந்தியுங்கள். இன்றிலிருந்து இவ்வேளையிலிருந்து நீங்கள் சந்தேகத்தை விட்டுவிட்டு நம்பிக்கையை பிடித்து விட்டீர்கள் என வைத்துக் கொள்வோம். பிரபஞ்சத்தின் அறிகுறிகளை கவனிக்க தொடங்கினீர்கள் என நினைத்தால் அப்பொழுது என்ன நடக்கும்? உங்கள் வாழ்வு மாற்றமடையும். வேலை வாய்ப்புகள் தானாகவே உங்களை நாடும். உறவுகள் தானாக உருவாகும். உங்கள் உடல் ஆரோக்கியமாகிவிடும். பணம் தானாக வரத் தொடங்கும். மிகப்பெரிய செய்தி என்னவெனில், நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண தொடங்குவீர்கள். நீங்கள் இன்று வரை புத்தகங்களில் மட்டுமே கேட்ட அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நேரடியாக நிகழத் தொடங்கும். இதுவே உண்மையான ரகசியம். இதுவே 2வது அதிகாரத்தின் முக்கியமான செய்தி. பிரபஞ்சத்திடம் கேட்காதீர்கள், நம்பிக்கை வையுங்கள். முதலில் நம்புங்கள், பின்னர் அது தானாகவே உங்களிடம் வரத் தொடங்கும். சரி, நாம் இரவில் செய்ய வேண்டிய ஒரு அரிய சடங்கை இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இது செய்வதன் மூலம் பிரபஞ்சம் உங்களுக்காக நேரடியாக செயல்பட ஆரம்பிக்கும். இது சாதாரணமான சடங்கு அல்ல, மகா யோகிகள் செய்தது. உலகின் மாபெரும் செல்வந்தர்கள் தொடர்ந்து செய்து வரும் சடங்கு இது. நீங்கள் உண்மையாகவே அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் கவனமாக கேளுங்கள். இது உறங்குவதற்கு முன் கூற வேண்டிய பிரபஞ்ச மந்திரம். இது உங்களது விதியை ஒரே இரவில் மாற்றும். இரவில் உறங்கச் செல்லும் முன் அந்த நிமிடத்தில் உங்கள் மனம் மிகவும் மென்மையான நிலையில் இருக்கும். அந்த வேளையில் உங்களது ஆழ்மனதின் நுழைவாயில்கள் திறந்திருக்கும். அப்பொழுது ஒரே ஒரு வாசகத்தை மனமாறச் சொல்லுங்கள்: நன்றி பிரபஞ்சமே, எனக்கு தேவையான எல்லாம் உள்ளது. இதை கூறியவுடன் உங்கள் மனம் நான் பெற்றுள்ளேன் எனும் உணர்வின் அதிர்வை எழுப்பும். பிரபஞ்சம் அதை உணர்ந்து அதற்கேற்ப உங்களுக்காக செயல்படத் தொடங்கும். ஏனெனில் பிரபஞ்சம் உங்கள் வேண்டுதலை மட்டும் கேட்பதில்லை, உண்மை உணர்வுகளையே உணர்கிறது. எனவே நீங்கள் நன்றி பிரபஞ்சமே, எனக்கு தேவையான அனைத்தும் உள்ளது என சொல்கிறீர்களானால் உங்கள் வாழ்வில் ஏற்கனவே நிறைவுகள் உள்ளன என்பதை பிரபஞ்சத்திற்கு தெரிவிக்கிறீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் உள்ளத்தில் நல்ல விஷயங்களை சிந்திக்கும் போது கெட்ட உணர்வுகளை உணர்ந்தால் பிரபஞ்சம் அந்த பற்றாக்குறையை உணர்ந்துவிடும். அதனால்தான் இந்த வாசகத்தை முழு நம்பிக்கையுடன் உங்களது முழு மனதோடு இதயபூர்வ உணர்வோடு சொல்ல வேண்டும். இப்போது உங்கள் கண்களை மூடுங்கள். 5 நிமிடங்கள் மனதின் திரையில் கற்பனை செய்யுங்கள். நீங்கள் விரும்பும் வாழ்க்கை உங்கள் முன்னிலையில் முழுமையாக நிற்கிறது. வங்கி கணக்கில் நீங்கள் நினைத்த அளவு பணம் உள்ளது. நீங்கள் கனவு கண்ட காரில் நீங்கள் பயணிக்கிறீர்கள். அழகான வீடு ஒன்று அமைதியாக நிறைந்திருக்கிறது. உங்கள் உடல் ஆரோக்கியமாக உள்ளது. உறவுகள் நிரம்பி வழிகின்றன. முழுமையான அன்பும் அமைதியும் உங்களிடம் உள்ளது. இந்த படம் உங்கள் மனதில் தெளிவாக உருவாகும் வரையில் கற்பனை செய்யுங்கள். பிறகு சொல்லுங்கள்: நன்றி பிரபஞ்சமே, இந்த அழகான வாழ்வுக்காக. அப்பொழுது பிரபஞ்சம் கூறும் பதில்: நீ வேண்டியபடியே நடக்கட்டும். அந்த நேரத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்கும். நண்பர்களே, மக்கள் செய்யும் மிகப்பெரிய பிழை என்னவென்றால், இரவில் செல்பேசியை பார்த்தபடியே தூங்கி விடுகிறார்கள். செய்திகள், சமூக ஊடக பதிவுகள், அவை அனைத்தும் மனதை குப்பையால் நிரப்பி விடுகின்றன. அதே குப்பை உணர்வுதான் பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படும். அதனால் வரும் விளைவுகள் குழப்பமான வாழ்க்கை, நோய்கள், நெருக்கடிகள். அதற்கு பதிலாக உறங்கும் முன் ஒரே ஒரு எண்ணத்தை மனதில் பதியுங்கள்: நன்றி பிரபஞ்சமே, நாளை எனது அதிசய நாள். அதாவது நாளை எனக்காக ஏதோ ஒரு விதமான அதிசயம் நடக்கப் போகிறது. எனக்கு எதிர்பாராத சாத்தியங்கள் வெளிப்பட போகின்றன. இந்த எண்ணம் தான் உங்கள் ஆழ் மனதில் பதியும். அங்கிருந்துதான் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் இந்த ரிச்சுவலை செய்யவில்லை என்றால் உங்கள் மனம் வெறுமையாக இருக்காது. அதில் சந்தேகங்கள், பயங்கள், கவலைகள் நிரம்பிவிடும். அதனுடன் வந்து சேரும் பழைய பிரச்சனைகள், அதே பண தட்டுப்பாடுகள், அதே உடைந்த உறவுகள், ஒன்றும் மாற மாட்டாது. மிகப்பெரிய பயம் என்னவெனில், 5 ஆண்டுகளுக்கு பிறகும் நீங்கள் அதே இடத்தில் தான் இருப்பீர்கள். அப்போது மனதிலே ஒரு பிசுங்கும் எண்ணம்: அப்பொழுதே நான் பிரபஞ்சத்துடன் இணைவதை கற்றிருக்க வேண்டும் அல்லவா என சிந்திக்க வேண்டி வரும். ஏனென்றால் பிரபஞ்சம் ஒருபோதும் ஓயாது.
முடியாது. நீங்கள் நேர்மறையாக கொடுத்தால் நேர்மறையாகவே திரும்ப கிடைக்கும். நீங்கள் எதிர்மறையை உமிழ்ந்தால் அதை மட்டுமே திரும்ப பெறுவீர்கள். நடுநிலை என்னும் ஒன்றே இல்லை. இப்போது ஒரு கற்பனை செய்யுங்கள். நீங்கள் இன்று இந்த ரிச்சுவலை தொடங்கினீர்கள் என வைத்துக் கொள்வோம். அடுத்த காலை பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு புதிய சின்னத்தை அனுப்பும். ஒரு புதிய வாய்ப்பு, புதிய வேலை அழைப்பு, புதிய வாடிக்கையாளர் ஒருவரிடம் இருந்து வரும் செய்தி, பழைய உறவு மீண்டும் உருவாகிறது. உங்கள் உடல் நலம் திடீரென மேம்படுகிறது. எல்லாம் சாத்தியமே. ஏனென்றால் பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். அதனால்தான் உலகின் பெரியோர் இந்த சடங்கை இரவுதோறும் தவறாது மேற்கொள்கிறார்கள். இன்று அந்த ரகசியம் உங்கள் கையில் உள்ளது. நண்பர்களே, பிரபஞ்சம் என்பது ஒரு ஆற்றல். பணம், கார்கள், ஆரோக்கியம், வெற்றி, அன்பு இவை அனைத்தும் ஆற்றலாகவே அதிர்வெழுப்புகின்றன. உங்கள் மனமும் ஒவ்வொரு கணமும் ஒரு அதிர்வை பிரபஞ்சத்திற்கு தருகின்றது. நீங்கள் பற்றாக்குறை, அச்சம், தோல்வி எனும் அதிர்வில் இருந்தால் பிரபஞ்சம் அந்த ரீதியான அனுபவங்களையே தரும். நஷ்ட வாய்ப்புகள், தவறான மனிதர்கள், மன அழுத்தம், நோய்கள். ஆனால் முழுமையான உணர்வை வெளிப்படுத்தினால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயத்தை நிகழ்த்தி காட்டும். உங்கள் அதிர்வெண் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நான் வளமாக இருக்கிறேன், நான் வெற்றிகரமானவன், நான் நேசிக்கப்படுகிறேன். இந்த மாதிரியான எண்ணங்களை நீங்கள் பரப்பினால் இந்த உலகமும் அதற்கேற்ற வாய்ப்புகள், செல்வம், நல்ல மனிதர்கள், உன்னதமான உடல் நலம், வலிமையான உறவுகள், ஆரோக்கியம் ஆகியவற்றை உங்களுக்கு தரும். காரணம் என்னவென்றால் நீங்கள் அனுப்பும் அதிர்வெண் தான் அதை தீர்மானிக்கும். ஆனால் இன்னும் நீங்கள் உங்கள் உள்ளுக்குள் என்னிடம் பணம் இல்லை, யாரும் என்னை மதிக்கவில்லை, என்னுடன் மட்டும்தான் எப்போதும் தவறு நடக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் கேட்காமலேயே இந்த பிரபஞ்சம் அப்படியே ஆகட்டும் என கூறிவிடும். அதனால் உங்கள் வாழ்வில் இன்னும் அதிகமான வறுமை, துன்பம், பிரச்சனைகள் வந்து சேரும். 5 ஆண்டுகள் கழித்தும் நீங்கள் அதே கேள்வியை கேட்பீர்கள். ஏன் எனக்கு மட்டும் இப்படித்தான் நடக்கிறது? அதற்கான ஒரே காரணம் உங்கள் அதிர்வெண் எதிர்மறையாக இருக்கிறது. நீங்கள் நேர்மறையான ஒன்றை நாடுகிறீர்கள், ஆனால் எதிர்மறையான அதிர்வெண் தான் அனுப்புகிறீர்கள். இது பிரபஞ்சத்தின் விதிகளுக்கு எதிரானது. பிரபஞ்சம் தவறு செய்யாது, ஒருபோதும் செய்யாது. இப்போது நீங்கள் உங்கள் அதிர்வெண்ணை உயர்த்துகிறீர்கள் என கற்பனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு காலையும் கண்ணாடியின் முன் நிற்கும் போது சொல்கிறீர்கள், நான் வலிமையானவன், நான் செல்வந்தன், நான் நேசிக்கப்படுகிறவன். ஒவ்வொரு நாளும் உங்கள் வெற்றி, உடல் நலம், அமைதி ஆகியவற்றை கற்பனையில் காண்கிறீர்கள். ஒவ்வொரு இரவும் நன்றி பிரபஞ்சமே என கூறி தூங்குகிறீர்கள். அப்படி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா? பிரபஞ்சம் உங்கள் அதிர்வினை உணர்ந்து அதற்கு ஏற்பதான சந்தர்ப்பங்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள், வேலை வாய்ப்புகள், எதிர்பாராத பணம், புதிய வாடிக்கையாளர்கள், உண்மையான காதல் இவற்றை உங்களிடம் அனுப்பத் தொடங்கும். ஏனென்றால் இப்போது நீங்கள் பிரபஞ்சத்துடன் பொருந்துகிறீர்கள். இதுதான் ரவுண்டா பிரைன் தி சீக்ரெட் என்ற புத்தகத்தில் கூறிய ரகசியம். இதைதான் டோனி ராபின்ஸும் சத்குருவும் தொடர்ந்து சொல்வது. இப்போது அந்த ரகசியம் உங்களிடம் இருக்கிறது. அதிர்வெண்ணை எப்படி உயர்த்துவது? கேள்வி. நான் என் அதிர்வெண்ணை மாற்ற முடியுமா? பதில், முடியும். நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் அது சாத்தியம். எப்படி? காலை நடைமுறை. விழித்ததும் முதல் சிந்தனையாக சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே இந்த வளமான வாழ்விற்கு. வாட்ஸ்அப் வேண்டாம், செய்திகளும் வேண்டாம், முதலில் நன்றி சொல்லுங்கள். முதலாவது கண்ணாடி உரையாடல். கண்ணாடியில் உங்கள் கண்களில் பார்த்த வண்ணம் சொல்லுங்கள், நான் பணம் ஈர்க்கிறவன், வெற்றி எனக்கே உரியது, நான் நேசிக்கப்படுகிறேன். இரண்டாவது கற்பனை. 5 நிமிடங்கள் உங்கள் கனவு வாழ்க்கையை அது ஏற்கனவே நடக்கிறது என கற்பனை செய்யுங்கள். மூன்றாவது நேர்த்தியான செயல். உங்கள் உள்ளம் யாரையாவது சந்திக்க வேண்டும் என சொன்னால் சந்தியுங்கள். ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்ள வேண்டும் என சொன்னால் கற்றுக்கொள்ளுங்கள். பிரபஞ்சம் இந்த மாதிரியான செய்கைகளில் தான் வழிகாட்டும். நான்காவது இறங்கு. தூங்கும் முன் நன்றி கூறுங்கள். நன்றி பிரபஞ்சமே, நாளை என் அதிசய நாள். இந்த 5 நடைமுறைகள் உங்கள் அதிர்வினை உச்சத்துக்கு கொண்டு செல்லும். அப்பொழுது பிரபஞ்சம் வற்புறுத்தப்பட்டு உங்கள் கனவுகளை நினைவாக்க தயாராகும். பிரபஞ்சத்தின் பதில் 25 மணி நேரத்துக்குள் வரும். நீங்கள் இதை முழு மனதுடன் செய்தால் ஒரு அழைப்பு, ஒரு மின்னஞ்சல், ஆண்டுகள் கழித்து சந்திக்கும் ஒரு நபர் அல்லது ஒரு புதிய வாய்ப்பு, ஏதாவது ஒரு சின்ன அறிகுறி வரும். அது நிச்சயம் வரும். ஆனால் அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆனால் இன்னும் நீங்கள் என்னிடம் பணம் இல்லை, யாரும் என்னை கேட்கவில்லை, என் அதிர்ஷ்டம் இல்லை என நினைக்கிறீர்களானால் பிரபஞ்சம் உண்மையிலேயே
அதை மேலும் மேலும் தரும். இதுதான் விதி. இது மாற்ற முடியாத உண்மை. நீங்கள் மாறினால்தான் பிரபஞ்சமும் மாறும். இந்த சூத்திரத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு எண்ணமும் உணர்வும் சேரும் போதுதான் அலைநீள அதிர்வெண் உருவாகிறது. எப்பொழுது உங்கள் அதிர்வெண்ணும் பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணும் ஒன்று சேருகிறதோ அங்கு அதிசயம் நடக்க தொடங்கும். அதாவது நீங்கள் நான் வெற்றியாளன் என்று சிந்திக்கிறீர்கள் என்றால், அதற்கு கூடுதலாக வெற்றியை உணர்ந்தீர்கள் என்றால் உங்கள் அதிர்வெண் வெற்றியின் அதிர்வெண் ஆகிவிடும். அப்பொழுது பிரபஞ்சம் உங்களுக்கு வெற்றியை அளிக்கும். எளிமையானது ஆனால் சக்தி வாய்ந்ததும் தடுக்க முடியாததுமாக மாறிவிடும். 5வது விஷுவலைசேஷன். மனக்கண்கள் மூலம் பார்ப்பது. அது உண்மையில் நடப்பதாக அல்ல, உங்கள் மனதில் அது நடந்து விட்டது போல காண்பது. உதாரணம், நீங்கள் ஒரு பணக்காரராக வேண்டுமென்றால் உங்கள் கண்களை மூடுங்கள். உங்கள் கனவு காரை ஓட்டுகிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். ஸ்டியரிங் வீலை தொட்டு பாருங்கள். ஸ்பீடோமீட்டரை பாருங்கள். அந்த காரின் வாசனையை உணருங்கள். எவ்வளவு விவரமாக கற்பனை செய்கிறீர்களோ அவ்வளவாகவே பிரபஞ்சத்திற்கு நீங்கள் சக்தி வாய்ந்த சிக்னல் அனுப்புகிறீர்கள். அதே வேகத்தில் அந்த கற்பனை மெய்ப்படும். அறிவியலும் இதையே தான் சொல்கிறது. உங்கள் மூளை உண்மை மற்றும் கற்பனைக்கிடையிலான வித்தியாசத்தை உணராது. நீங்கள் மீண்டும் மீண்டும் நான் மேடையில் பேசுகிறேன் என்று கற்பனை செய்தால் உங்கள் மூளை உண்மையிலேயே மேடையில் இருக்கிறீர்கள் என நம்பும். அதே நம்பிக்கைக்குரிய ஹார்மோன்கள் சுரக்கும். அதாவது நீங்கள் உண்மையிலேயே எதையும் செய்யாமல் உங்களை தகுதியானவனாக மாற்றுகிறீர்கள். இதிலிருந்தே அதிசயம் நிகழத் தொடங்கும். ஆனால் நண்பர்களே, நீங்கள் தினமும் வேலை போய்விடுமோ, தேர்வில் தோல்வியுறுவேனோ, மக்கள் என்னை வெறுப்பார்களோ என்று நினைத்தால் நீங்கள் எதிர்மறை கற்பனையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிரபஞ்சமும் அதையே மெய்ப்படுத்தும். வேலை இழப்பது, தோல்வி, நச்சுத்தன்மை உள்ள உறவுகள், நீங்களே சிந்தித்து பாருங்கள். இப்படித்தான் நீங்கள் பலமுறை செய்திருக்கிறீர்கள் அல்லவா? அதனால்தான் வாழ்க்கையில் அதே விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கின்றன. இப்போது கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஒவ்வொரு காலை எழுந்தவுடன் 10 நிமிடங்கள் உங்கள் கனவு வருமானத்தை பெறுகிறீர்கள் என்று கற்பனை செய்யுங்கள். மக்கள் உங்களை மதிக்கிறார்கள். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. உங்கள் கனவு மனைவி, கணவன் உங்கள் அருகில் இருக்கிறார். அனைத்தும் உண்மையாக உள்ளது என்று உணருங்கள். கண்கள் மூடப்பட்டு இருக்கட்டும், உடல் சீராக இருக்கட்டும், மனம் கூர்மையுடன் இருக்கட்டும். இந்த அதிர்வெண்களால் பிரபஞ்சமும் அதே அதிர்வெண்களுக்கு உட்பட்டு அந்த சிக்னலை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்வில் அந்த கனவுகளை இழுத்து கொண்டு வர தொடங்கும். அதனால் தான் ஒலிம்பிக் வீரர்கள் விசுவலைசேஷன் பயிற்சி செய்கிறார்கள். பணக்காரர்கள் விஷன் போர்டுகளை உருவாக்குகிறார்கள். ஏனெனில் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், நீங்கள் பார்ப்பதுதான் நீங்களாகவே ஆகுகிறீர்கள். இப்போது நான் உங்களுக்கு 5 எளிய படிகளை சொல்கிறேன். இவற்றை நீங்கள் 30 நாட்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும். 1. அமைதியான இடம். காலை அல்லது இரவு அமைதி நிறைந்த அறை. கைபேசி எதுவும் வேண்டாம். 2. கண்களை மூடுங்கள். 5 முறை ஆழமான மூச்சை இழுங்கள். உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். 3. பரிபூரணமான காட்சியை கற்பனை செய்யுங்கள். நீங்கள் ஏற்கனவே வெற்றியடைந்துள்ளீர்கள். விவரங்களை நினைவில் கொள்ளுங்கள். வாசனை, தொடுதல், ஒளி, சுவை, உணர்வு இவை எல்லாம் முக்கியம். 4. காட்சி மட்டுமல்ல, உணர்வுகளையும் சேருங்கள். உற்சாகம், மகிழ்ச்சி, நிம்மதி, நன்றி. 5. இறுதியில் சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, இது என் மெய்யான வாழ்க்கை. மட்டும் 10 நிமிடங்கள். ஆனால் பிரபஞ்சம் அந்த சிக்னலை பெற்றுக்கொள்வதாக இருக்கும். முடிவாக வரும் பலன்கள் தடுக்க முடியாத வெற்றி. ஆனால் நீங்கள் இந்த 30 நாட்களை உதாசீனப்படுத்திவிட்டால் என்ன ஆக போகுது? அதே வாழ்க்கை, அதே சம்பளம், அதே பிரச்சனைகள், அதே போராட்டம். இதுபோல நினைத்தால் 5 ஆண்டுகளுக்கு பிறகும் என் வாழ்க்கை மாறவில்லையே என வருத்தப்படுவீங்க. ஆனால் அப்போது வருத்தப்படுவதால் என்ன பயன்? ஏனென்றால் பிரபஞ்சம் கனவு காண்பவர்களுக்கு அல்ல, செயலில் ஈடுபவர்களுக்கே துணை நிற்கும். இது ஒரு கோட்பாடு அல்ல. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபோன் வெளியே வருவதற்கு முன்னே ஒவ்வொரு இரவிலும் கண்கள் மூடியபடியே ஒரு உலகத்தை மாற்றப் போகும் சாதனையை கற்பனை செய்தார். விராட் கோலி ஒரு போட்டிக்கு முன்னே நான் சதம் அடிக்கிறேன் என்று மனதில் வீடியோ மாதிரி கற்பனை செய்வார். ஓப்ராவின் ஃபெரி சிறு வயதிலிருந்தே நான் பிரபலமாக போகிறேன் என்று சிந்தித்துக் கொண்டே இருப்பாராம். இப்போது அவர் உலகிலேயே மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த பெண்களில் ஒருவர். அப்படியானால் உங்களாலும் முடியுமா? ஆனால் ஒழுங்கான மனநிலையும் அதற்கான தொடர் முயற்சியும் வேண்டும். வீட்டிலேயே ஒரு விஷன் போர்டை செய்யுங்கள். ஏறத்தாழ ஒரு பேப்பர் எடுத்து அதில் கார், வீடு, பணம், சந்தோஷமான குடும்பம், உலக பயணம், இப்படி உங்கள் கனவுகளை பிரதிநிதிக்கிற புகைப்படங்களையும் வார்த்தைகளையும் ஒட்டி வையுங்கள். அந்த போர்டை பார்த்து தினமும் 2
நிமிடம் உறுதியாக கற்பனை செய்யுங்கள். இவை அனைத்தும் என்னிடம் ஏற்கனவே உள்ளது என நம்புங்கள், உணருங்கள். இதுதான் மாயாஜால பலகை. பணக்காரர்கள் இதைத்தான் செய்கிறார்கள். அதனால்தான் பிரபஞ்சம் வழியை கொடுக்க ஆரம்பிக்கிறது. பிரபஞ்சமும் 24 மணி நேரமும் முழு கவனத்துடன் இருக்கிறது. உங்கள் ஒவ்வொரு எண்ணத்துக்கும், உணர்வுக்கும், கற்பனைக்கும் பதில் சொல்ல தயாராயிருக்கிறது. அடுத்த 30 நாட்கள் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த முடிந்தால் யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக மாறுவதையும், அருமையான உடல் நலத்தையும், சரியான அன்பையும் அடைவதையும். ஆனால் நீங்கள் இதை தவிர்த்தால் இதுவரை நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையே தொடரும். பிறகு சில வருடங்கள் நீங்களே சிந்திப்பீர்கள், அப்போதே நான் இந்த பயிற்சிகளை செய்திருக்க வேண்டும் என்று. அறிவியல் சொல்கிறது, நீங்கள் பிரபஞ்சத்துக்கு கொடுக்கிற உணர்வை விட 10 மடங்கு அதிகமாக உங்களுக்கு கொடுக்கும். நன்றி சொல்லக்கூடிய உணர்வு, அதுவே உலகிலேயே மிக உயர் அதிர்வெண், ஹை வைப்ரேஷன். நீங்கள் மனதார சொல்லும் போது, நன்றி பிரபஞ்சமே, உங்கள் மூளையிலிருந்து ஆல்பா அலைகள் வெளியேறும். பிரபஞ்சமே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு காந்தமாக மாறிவிடுவீர்கள். வெற்றி, பணம், ஆரோக்கியம், அன்பு இவையெல்லாம் உங்களிடமே வரும். தவறு செய்பவர்கள் கூட தான் செய்வது தவறு என்பதை உணராதவரை பிரபஞ்சம் அவர்களை தண்டிக்காது. அதே மாதிரிதான் நீங்கள் எத்தனை முறை நன்றி பிரபஞ்சமே என்ற உணர்வோடு சொல்கிறீர்களோ அவ்வளவுதான் பிரபஞ்சம் இன்னும் கொடுக்கும். சந்தோஷம், பணம், சக்தி. ஆனால் ஒரு நிபந்தனை உள்ளது. வாயால் மட்டும் சொன்னால் போதாது, மனதார உணர்ந்து சொல்ல வேண்டும். உதாரணம், காலை எழுந்ததும் கற்பனை செய்யவும், நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கை பூரணமாக இருக்கிறது. அப்போதே உங்கள் உள்ளுணர்வு அதை உள்வாங்கி பிரபஞ்சம் அதை உண்மையாக நிகழ்த்துவதற்கு செயல்பட தொடங்கும். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் இது பற்றிய தெளிவான ஆதாரம் உள்ளது. தினமும் நன்றி சொல்லும் பழக்கம் உள்ளவங்களுக்கு 30 விழுக்காடு அதிக ஆரோக்கியம், அவர்கள் சம்பளம் கூட அதிகம், அவர்கள் உறவுகள் வலிமையானது. ஏனென்றால் நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்தால் உங்கள் மூளையிலிருந்து டோபமைன் மற்றும் செரோட்டின் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் வெளிவரும். அப்போது நீங்கள் நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள், நம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். அப்போதுதான் பிரபஞ்சமும் உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். யானை போல நினைத்தால் வாழ்க்கை மாறும். பிரபஞ்சம் என்பது தினமும் புதிய வாய்ப்புகளை உங்களிடம் அனுப்பிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படி கூறுகிறீர்கள், எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை, என் அதிர்ஷ்டம் மோசமாகவே இருக்கிறது, என் வாழ்க்கை ஏமாற்றம்தான். அப்படி என்றால் பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்கிறது தெரியுமா? சரி, நீ சொல்வதற்கு ஏற்ப நான் உனக்கு எதுவும் தரவில்லை. முடிவும் அதுவேதான். அதே வறுமை, அதே தோல்வி, அதே தனிமை, இந்த பயமே உங்களை செயல்களில் ஈடுபடச் செய்ய வேண்டும். இப்போது நான் உங்களிடம் 5 ரகசிய வழிமுறைகளை சொல்கிறேன். நீங்கள் இதை 21 நாட்கள் பின்பற்றினீர்களானால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக அற்புதங்களை நிகழ்த்தும். அதிகாலை விழித்த உடனே கூறுங்கள், நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கை அற்புதமாக இருக்கிறது. இரவில் தூங்கும் முன் கூறுங்கள், நன்றி பிரபஞ்சமே, இன்று ஒரு சிறந்த நாளாக இருந்ததற்கு, இப்போதைக்கு இல்லாததற்கும் நன்றி கூறுங்கள். நன்றி பிரபஞ்சமே, என் கனவு கார் என்னிடம் ஏற்கனவே இருக்கிறது. ஒவ்வொரு மூச்சையும் உணருங்கள். ஒவ்வொரு மூச்சிலும் மனதில் கூறுங்கள், நன்றி பிரபஞ்சமே. ஒரு நன்றி உணர்வு நாட்குறிப்பை எழுதுங்கள். ஒவ்வொரு நாளும் 5 விஷயங்களை எழுதி நான் இவற்றுக்கு நன்றி கூறுகிறேன் என்று மனமாற கூறுங்கள். இந்த முறையை மில்லியனர்களும் மருத்துவர்களும் மெய்ஞானிகளும் பின்பற்றுகிறார்கள். அதனால்தான் அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. பலர் தவறாக நினைக்கிறார்கள், முதலில் எனக்கு கிடைக்கட்டும், பிறகு நான் நன்றி சொல்கிறேன். இல்லை நண்பரே, முதலில் நன்றி கூற வேண்டும், பிறகுதான் பிரபஞ்சம் தரும். இது அண்டத்தின் விதி. முதலில் அதே அதிர்வை அனுப்புங்கள், பின்னர் முடிவு வரும். இல்லை என்றால் முழு வாழ்க்கையும் கடந்த காலத்தில் இழந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே கழித்து விடுவீர்கள். இப்போது ஒரு உண்மை நிகழ்வை பார்ப்போம். ஜிம் கேரி ஹாலிவுட்டில் மிகவும் பாடுபட்டார். ஆனால் தினமும் கூறினார், நன்றி பிரபஞ்சமே. நான் $10 மில்லியன் சம்பளம் வாங்கும் நடிகர். 10 ஆண்டுகள் கழித்து அவருக்கு உண்மையாகவே $10 மில்லியன் ஒப்பந்தம் கிடைத்தது. ஓப்ரா வின்ஃப்ரி ஒரு சுருங்கிய குடிசையில் பிறந்தவள். ஆனால் தினமும் கூறுவாள், நன்றி பிரபஞ்சமே, நான் சக்தி வாய்ந்தவள். இன்று உலகின் மிக சக்தி வாய்ந்த பெண்களில் ஒருத்தியாக இருக்கிறார். இது யாத்திரிகம் இல்லை நண்பரே, இது அறிவியல். இது நன்றி உணர்வின் சக்தி. இப்போது ஒரு சிறிய தியானம் செய்யலாம். கண்களை மூடுங்கள். 3 ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். பிரபஞ்சம் உங்கள் முன்னிலையில் இருக்கிறது என கற்பனை செய்யுங்கள். மனதிலேயே கூறுங்கள், நன்றி பிரபஞ்சமே, நீ மாயமானவன், உங்கள் கனவுகள் நினைவாகின்றன என கற்பனை செய்யுங்கள். புன்னகையுடன் உணருங்கள். 3 முதல் 5 நிமிடங்கள் தினமும் இதை செய்யுங்கள். நீங்கள் ஒருவருக்காக நல்லதை நினைத்தால் இவனுக்கு நல்லது நடக்கட்டும் என
என நினைத்தீர்களானால் அதே தருணத்தில் பிரபஞ்சம் உங்கள் எதிர்காலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை எழுதுகிறது. ஆனால் நீங்கள் நினைத்தால் இவன் விழுந்து விடட்டும் என்றால் நீங்கள் உங்கள் மீது தானே தீய அதிர்வுகளை அனுப்புகிறீர்கள். எனவே நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்களோ அது 100 மடங்கு பெரிதாக உங்களிடம் திரும்பி வருகிறது. இதனால் தான் புத்தர் கூறினார், நம் எண்ணங்களை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அவைதான் நம் விதியை தீர்மானிக்கின்றன. ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் செயலும் ஒரு ஆற்றல் சுற்று ஆகும். நீங்கள் ஒருவர் மீது ஒரு நல்ல செயலை செய்தீர்களானால் பிரபஞ்சம் அதை பல மடங்கு பெரிதாக்கி ஒரு நாளில் அதிர்ச்சிகரமான விதத்தில் உங்களிடம் திருப்பித் தரும். யாரேனும் ஒருவருக்கு துரோகம் செய்தால் அந்த ஒரே ஆற்றல் பல மடங்கு பெருகி மீண்டும் உங்களுக்கே திரும்பி வரும். எங்கிருந்தோ அது உங்களுடைய பாதையை தடுக்கும். இதைத்தான் நாம் கர்மாவின் சுற்று பிணைப்பு என அழைக்கிறோம். எப்படி சத்தம் ஒரு பாறையை தாக்கி திரும்பி வருகிறதோ அதே போல உங்கள் செயலும் உங்களிடம் திரும்பி வரும். நீங்கள் விரும்பினாலும் வேண்டாம் என எண்ணினாலும். இப்போதே ஒரு எச்சரிக்கையை கேளுங்கள் நண்பர்களே. இந்த பிரபஞ்சத்தின் புத்தகத்தில் ஒரு சிறு தவறுக்கு கூட இடம் இருக்காது. நீங்கள் அறிவோடு ஒருவருக்கு துன்பம் கொடுத்தால், ஏமாற்றினால், இடர் செய்தால் எதிர்காலத்தில் அதன் 10 மடங்கு பெரிய விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அது உங்கள் உடல் நலத்தில் இருக்கலாம், உறவுகளில் இருக்கலாம், பண இழப்பாக இருக்கலாம், அல்லது மனவியல் வேதனையாக இருக்கலாம். ஏன் தெரியுமா? ஏனெனில் பிரபஞ்சம் சொல்வது இதுதான், இந்த ஆற்றலை நீயே அனுப்பினாய், இதோ உனக்கு திரும்ப கொடுக்கிறேன். ஆகவே பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் விழிப்புடன் இரு. பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய ரகசியத்தை இப்போது கேட்டுக்கொள்ளுங்கள். பிரபஞ்சம் உனக்கு நீ விரும்புகிறதை கொடுப்பதில்லை, நீ மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறாய் என்பதற்கேற்ப கொடுக்கும். நீ காதலை கொடுத்தால் 100 மடங்கு காதலை பெறுவாய். நீ வெறுப்பை கொடுத்தால் அதே 100 மடங்கு வெறுப்பு உன்னிடமே திரும்பி வரும். நீ மரியாதையை கொடுத்தால் 100 மடங்கு மரியாதை பெறுவாய். நீ நெகட்டிவ் எண்ணங்களை பரப்பினால் அதே நெகட்டிவ் ஆற்றல் உன்னுடைய பாதையில் திரும்பி தோன்றும். அதாவது இன்று உன் உள்ளத்தில் என்ன எண்ணம், என்ன உணர்வு, என்ன செயல் இருக்கிறதோ அவைதான் உன் 6 மாதங்கள், 1 வருடம், 5 வருடங்களுக்கு பிறகு ஏற்பட போகும் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன. இது மத சிந்தனை மட்டுமல்ல, அறிவியல் கூட இதையேத்தான் ஒத்துக்கொள்கிறது. ஒவ்வொரு செயலும் அதற்குரிய சமமான மற்றும் எதிரான விளைவை கொண்டிருக்கும் என நியூட்டனின் 3வது விதி சொல்கிறது. இது கர்மாவின் மொழியே. நீ பிரபஞ்சத்தில் என்ன ஆற்றலை விட்டு போகிறாயோ அது சுற்றி வந்தே உன்னை தொட்டுவிடும். அதனால்தான் வெற்றி கண்ட நபர்கள் ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட் போன்ற இடங்களில் படித்தவர்கள் கூட சமூக நலனுக்காக அளிக்கிறார்கள். ஏன்? அவர்கள் நன்றாகவே தெரிந்தவர்கள். நீ எவ்வளவு கொடுக்கிறாயோ அதே அளவு அல்லது அதிகமாகவே திரும்பி வரும் என்பதை. செயலை செய், அதன் பலனை பற்றி சிந்திக்காதே. அதாவது நீ சுயநலமில்லாமல் நல்லதையே பிரபஞ்சத்திடம் விட்டால் அதன் பலன் 100 மடங்கு பெரிதாக உன்னையே நாடி வரும். அதில் சாந்தியும் இருக்கும், வெற்றியும் இருக்கும், திருப்தியும் இருக்கும். நீ விரும்புகிறாய் என்று சொல்லும் போது பிரபஞ்சம் உன் விதியையே மாற்ற வேண்டும் என்றால் இந்த 3 கர்ம விதிகளை வாழ்க்கையில் ஒருபோதும் மீறாதே. 1. நீ எதை விரும்புகிறாயோ அதை முதலில் பிறருக்கு கொடு. காதல், பணம், மரியாதை எதுவாக இருந்தாலும். 2. உன் எண்ணங்களில் கவனமாக இரு. எதிரிகள் இருந்தாலும் கூட மனதில் அவர்களை பற்றிய தவறாக நினைக்காதே. அந்த ஆற்றலே உன் எதிர்காலத்தில் திரும்பும். 3. மறைந்த கர்மா சக்தி மிக வலிமையானது. நீ எதையும் காட்சிப்படுத்தாமல் அமைதியாக செய்தால் பிரபஞ்சம் அதற்கான 100 மடங்கு பலனை தரும். அதனால் தான் மறைந்த நன்கொடை, மறைந்த உதவி ஆகியவை மிகவும் சக்தி வாய்ந்தவை. இப்போது உண்மையை கேளுங்கள். இன்றைய உன் எண்ணம், இன்றைய உன் செயல்தான் தீர்மானிக்கப் போகின்றது. 1 வருடம் கழித்து நீ வெற்றியின் உச்சியில் இருப்பாயா, தோல்வியின் பள்ளத்தாக்கில் இருப்பாயா என்பதை. இது பயத்தை தருகிறது, ஆனால் அதே நேரத்தில் உற்சாகத்தையும் தருகிறது. ஏனென்றால் நீ இன்று நல்ல கர்மா செய்தால் நாளை உன் எதிர்காலமே உன் காலடிகளை தொடும். உண்மையான கதைகள் கர்மாவின் அதிசயம். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கானோர் இருக்கிறார்கள். அவர்கள் விதி என்ற கருமம் எதிர்பாராத ஆசிரியர்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. உதாரணமாக தென் இந்தியாவில் ஒரு ஏழை மனிதர் ஒவ்வொரு நாளும் சிறிய சிறிய பறவைகளுக்கு விதையிடுவார். 10 ஆண்டுகள் கழித்து ஒரு தெரியாத உறவினரின் சொத்து 5 கோடி மதிப்புடையது அவருக்கு கிடைத்தது. மருத்துவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கடந்த கால கர்மமே உங்களை பாதுகாப்பதற்காக வேலை செய்திருக்கிறது என்று. மறுபடியும் ஒரு மனிதர் தனது அலுவலகத்தில் எப்போதும் பிறர் வேலைகளை முடித்து வைப்பார். 3 ஆண்டுகள் கழித்து அவருடைய முதலாளி கவனித்தார். அதற்கு பிறகு
பிறகு அவருக்கு துபாயில் நியமனம் கிடைத்தது, 4 மடங்கு ஊதியத்துடன். இது ஒரு மாயம் இல்லை, இது கர்மம். நீங்கள் நம்பினாலும் நல்லது, நம்பவில்லை என்றாலும் பரவாயில்லை. பிரபஞ்சம் உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் கேட்கிறது. நீங்கள் மீண்டும் மீண்டும் யோசிக்கும், பேசும், உணரும் விஷயங்களை யூனிவர்ஸ் உங்கள் விதியாக மாற்றும். நீங்கள் என்னிடம் பணம் இல்லை என்று எண்ணினால் யூனிவர்ஸ் உங்களை அதே நிலைக்கே வைத்திருக்கிறது. ஆனால் நீங்கள் நான் வெற்றியாளன், செல்வமானாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று உணர்ந்தால் யூனிவர்ஸ் அதற்கு ஏற்ப வாய்ப்புகளை தரும். ஏனெனில் யூனிவர்ஸ் என்பது ஒரு நகல் எந்திரம் போல. அது உங்கள் மனதின் சித்திரத்தை காப்பி அடிக்கிறது. ஆகவே இறுதியில் முக்கியமானது இது உங்கள் மனநிலை மற்றும் உணர்ச்சி செயல்பாடு. இது ரெண்டும் சேரும் போது உங்கள் ஆசை நிஜமாகிறது. இப்போது உங்கள் விதியை மாற்ற செய்யும் சூத்திரத்தை சொல்கிறேன். படி 1, நீங்கள் விரும்பும் விஷயத்தை தெளிவாக எழுதுங்கள். ஆரோக்கியம் வேண்டுமா? பணம் வேண்டுமா? உறவுகள் வேண்டுமா? தெளிவாக எழுதுங்கள். எனக்கு பணம் வேண்டும் என்பதல்ல, எனக்கு மாதம் ஒன்றுக்கு 1,00,000 ரூபாய் வருகிறது என்று எழுதுங்கள். படி 2, உங்களிடம் அது ஏற்கனவே இருக்கிறது என்று உணருங்கள். வெறும் யோசிக்காதீர்கள், உணருங்கள். உங்கள் மனதில் படம் அமையுங்கள். நீங்கள் ஒரு நல்ல கார் ஓட்டுகிறீர்கள், ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்துடன் இருக்கிறீர்கள். உணர்வுகள் தான் பிரபஞ்சத்தை ஈர்க்கும் காந்தம். படி 3, நன்றி பிரபஞ்சமே என்று கூறுங்கள். ஒவ்வொரு நாளும் 3 முறை நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லுங்கள். ஏனெனில் நன்றி கருத்து எதிர்காலத்தை இன்றைய நாளில் இழுத்து வருகிறது. படி 4, ஊக்கம் தரும் செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள். நினைக்காதீர்கள், செயல்படுங்கள். உங்களுக்கு வியாபார வெற்றி வேண்டுமென்றால் யாராவது ஒரு நபருக்கு கால் செய்யுங்கள். யோசனையை எழுதுங்கள், திட்டமிடுங்கள். செயல்தான் பிரபஞ்சத்தின் கதவுகளை திறக்கிறது. படி 5, சரணடையுங்கள் மற்றும் நம்புங்கள். இப்போது நீங்கள் விட்டுவிட வேண்டும். நம்பிக்கையுடன் இருங்கள். பிரபஞ்சம் சரியான நேரத்தில் தரும். உற்சாகம் இல்லாமல் சந்தேகத்துடன் இருந்தால் தாமதம் ஏற்படும். நம்பிக்கை இருந்தால் அதே விரைவில் அது நடக்கும். இப்பொழுது கேளுங்கள். இந்த 3 தவறுகளை தவிர்க்க வேண்டியது மிக முக்கியம். முதல் தவறு, சந்தேகிக்காதீர்கள். இது நடக்குமா என்று யோசித்தவுடன் பிரபஞ்சம் அதை ஏற்கிறது. இரண்டாவது தவறு, எதிர்மறை வார்த்தைகளை பேசாதீர்கள். நான், என்னால் முடியாது, எங்க பக்கம் இது சாத்தியமே இல்லை. இவையெல்லாம் உங்கள் மனநிலையை நாசமாக்கும். மூன்றாவது தவறு, முடிவை அடைய வேண்டிய அழுத்தம். எப்போ வரப்போகுது என்று தினமும் யோசித்தால் உங்கள் அதிர்வெண் குறைந்து விடுகிறது. அதை தவிருங்கள். அப்போதுதான் உங்கள் ஆசை ராக்கெட் வேகத்தில் நிஜமாகும். முக்கியமாக நினைவில் வையுங்கள், இன்றைய உங்கள் வார்த்தைகள், எண்ணங்கள், உணர்வுகள் தான் 1 ஆண்டுக்கு பிறகு உங்கள் உண்மை வாழ்க்கையாக மாறும். இன்று நீங்கள் நன்றி பிரபஞ்சமே, என்னிடம் செல்வம் இருக்கிறது என்று சொன்னால் அதிக விரைவில் உங்கள் வங்கி கணக்கில் அது உண்மையாவது உண்டு. உங்கள் வாழ்க்கையில் கூடுதல் வருமானம் வரும். இன்றைய நீங்கள் உங்கள் உள்ளத்தில் நான் வலிமை மிக்கவன் என்று உறக்கச் சொன்னால் ஒரே ஆண்டிற்குள் நீங்கள் உண்மையில் உடல் அளவிலும் மனதளவிலும் வலிமை மிக்கவராக மாறுவீர்கள். பிரபஞ்சம் நேரத்தை பார்க்காது, அது உங்கள் உள்ளத்தின் உண்மையை மட்டுமே பார்க்கிறது. உண்மையான வெற்றி கதைகள் அனைத்தும் இந்த மனதின் வெளிப்பாட்டின் அதிசயங்களை சொல்லும் உதாரணங்களே. உதாரணம் 1, ஒரு இளம்பெண் தினமும் 10 நிமிடங்கள் நன்றி பிரபஞ்சமே என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் 6 மாதங்களில் அவளுக்கு கனடாவில் இருந்து வேலை வாய்ப்பு கடிதம் வந்தது. உதாரணம் 2, ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஆண் தினமும் எழுதினார், நன்றி பிரபஞ்சமே, எனக்கு 1,00,000 ரூபாய் போனஸ் கிடைத்ததற்காக. 4 மாதங்களில் அவரது நிறுவனம் அவருக்கு சிறப்பு போனஸாக அந்த தொகையை வழங்கியது. உதாரணம் 3, ஒரு பெண் தினமும் தனது கணவர் மதுவை தவிர்த்து வாழ்வதை கற்பனை செய்தால் 3 மாதங்களுக்குள் அவர் சொந்தமாகவே மாறினார். இவை யாதொரு மாயா ஜாலமும் அல்ல. இதுதான் அந்த மனதின் வெளிப்பாட்டு அடிப்படை விதி. இது ஒரு சிறப்பான சூத்திரம். இதன் மூலம் உங்கள் கனவுகள் 10 மடங்கு வேகமாக நிறைவேறும். மூடிய கண்களுடன் தூங்கச் செல்லும் முன் கண்களை மூடுங்கள். உங்கள் கனவு ஏற்கனவே நிறைவேறியதை கற்பனை செய்யுங்கள். உள்ளத்தின் ஆழ் மனதில் இருந்து சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, இது நிறைவேறியது. 5 ஆழமான மூச்சுக்களை இழுங்கள். எதிர்காலத்தின் உணர்வை உணருங்கள். இது மட்டும் 21 நாட்கள் செய்யுங்கள். அண்டத்தில் உள்ள அதிசயம் உங்கள் கதவை கடக்கும். நண்பர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த ப்ளூ பிரிண்டை பயன்படுத்தவில்லை என்றால் 1 ஆண்டுக்கு பிறகும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது. அதே அலுவலகம், அதே மன அழுத்தம், அதே பணத்தின் குறைபாடு. ஆனால் இன்று நீங்கள் மனதின் வெளிப்பாட்டை தொடங்கினால் எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு சுதந்திரமான, மகிழ்ச்சியான, வெற்றிகரமான மனிதராக மாறுவீர்கள். தேர்வு உங்கள் கையில். பழைய வாழ்க்கையா,
புதிய வாழ்க்கையா? இதுதான் சிறப்பு மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன். தூங்கச் செல்லும் உன் கண்களை மூடி மெதுவாகச் சொல்லுங்கள், நன்றி பிரபஞ்சமே, எனக்கு எல்லையில்லா செல்வம் உள்ளது. நன்றி பிரபஞ்சமே, நான் முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கிறேன். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் உண்மையான காதல் இருக்கிறது. நன்றி பிரபஞ்சமே, நான் ஒவ்வொரு நாளும் வெற்றி அடைகிறேன். நன்றி பிரபஞ்சமே, என் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கின்றன. இப்போது நீங்கள் உங்கள் ப்ளூ பிரிண்டை பயன்படுத்தி விட்டீர்கள். இதேபோல் ஆழமான வாழ்க்கை மாற்றம் தரும் சிந்தனைகளை அறிய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் உள்ளத்தில் உறங்கி கிடக்கும் சக்தியை எழுப்பும். நீங்கள் பிறந்ததற்கான காரணத்தை நினைவூட்டும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.